கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் அன்பான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்துவுக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்கள். பொதுவாக நாம் ஒரு மனிதனை எந்த பெண்ணிடமிருந்து பெறுகிறோமோ அந்த பெண்ணை அந்த மனிதனுடைய தாய் என்கிறோம். அதுபோல் ஆதாம் இந்த பூமியின் மண்ணிலிருந்து உருவாக்கப்பட்டதுனால ஆதாமுக்கு தாய் இந்த பூமி என்று வைத்துக்கொள்ளலாம். சரி, அது எது எப்படியோ இருக்கட்டும். முன்பு எழுதியுள்ளவைகளெல்லாம் நமக்கு போதனையாக எழுதியிருக்கிறது என்ற வசனத்தின்படி ஆதாமுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தின் மூலமாக நாம் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பாடத்தை கற்றுக்கொள்கிறதுக்கு இன்றைக்கு தேவன் தாமே உதவி செய்யட்டும். ஆதாம் படைக்கப்பட்டப்பவே அவர் அன்பு, நம்பிக்கை, விசுவாசம் இன்னும் பல உணர்வுகளோடு தான் படைக்கப்பட்டார். ஆனால் யாரிடம் அன்பு வைக்க வேண்டும், அதிக அன்பு, யாரிடம் அதிக நம்பிக்கை வைக்க வேண்டும், யாரிடம் முழு நம்பிக்கை வைக்க வேண்டும், யாரிடம் விசுவாசம் வைக்க வேண்டும் அப்படிங்கிற விஷயத்தில் ஆதாம் தவறிட்டார். ஏன்னா அது பாவம் அவருடைய ஒன்றும் இல்லை, அதாவது அவருக்கு அனுபவம் இல்லை. அது மட்டும் இல்லாமல் அது தேவனுடைய திட்டமும் இல்லை. இப்போது நம்ம ஆதாமுடைய வாழ்க்கையிலிருந்து ஒரு பாடம் கற்றுக்கலாம், அதன்படி நடக்கிறதுக்கு முயற்சி செய்யலாம். இப்போ ஆதாம் தேவனிடம் வைப்பதை விட அதிக அன்பு ஏவாளிடம் வைத்து விட்டார். ஆபிரகாமுக்கும் ஆதாமுக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் என்னென்னா, ஆபிரகாமுக்கு தேவன் ஈசாக்கின் மூலமாக உன் சந்ததி விளங்கும் என்று வாக்கு கொடுத்திருந்தார். அதே மாதிரி ஆதாமுகிட்டையும் நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் என்று வாக்கு கொடுத்திருந்தார். அப்படி பழுகி பெருக வேணும்னா ஒரு ஏவாள் தேவை அப்படிங்கிறத ஆதாம் அறிஞ்சிருந்தாரோ இல்லையோ தெரியாது. ஆபிரகாம் அதைய நம்பி ஈசாக்கை நம்ம பலி கொடுத்தாலும் அவரை நம்ம திருப்பி பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி விசுவாசித்தார். ஆனால் ஆதாம் ஐயோ சாகவே சாவாயின்னு சொல்லியிருக்கிறாரே, இப்போது ஏவாள் செத்து போயிடுவாளே அப்படின்னு சொல்லி ஒரு அதிக அன்பு வச்சுட்டார். அது ஏன்னா அவருக்கு அனுபவம் இல்லை. அது மட்டும் இல்லாமல் அது தேவனுடைய திட்டமும் இல்லை. ஏன்னா தேவன் ஆபிரகாம் மூலமாக ஒரு தேவ பக்தியுள்ள சந்ததியே உருவாக்கணுங்கிறதுக்காக அவரை அழிச்சிட்டு, அவர்கிட்ட ஆவி பரிபூர்ணமாக இருந்தாலும் அவரை அழிச்சிட்டு வேறொரு ஆதாமை உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லி வேதத்தில் சொல்லி இருக்குது. ஆனால் அவர் அப்படி செய்யலை. ஏன்னா ஒரு தேவ பக்தியுள்ள சந்ததி உருவாக்கணும். இப்போது ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்தார், நோவா தேவனோடு சஞ்சரித்தார். அப்போ மற்றவங்களாம் யாரோடு சஞ்சரித்தாங்க? அவங்க தேவதூதர்களோடு சஞ்சரிச்சிட்டாங்க. அதே மாதிரி ஆதாம் தேவனோடு சஞ்சரித்திருக்க வேணும். அதுக்கு பதிலாக ஏவாளோடு அதிகமாக பேசிக்கிட்டு அதிகமாக சஞ்சரிச்சுக்கிட்டு இருந்துட்டார். இதை இங்கிலீஷ் பைபிள் எப்படி இருக்குது அப்படின்னா, வாக்குடு வித் காட், சஞ்சரித்தான் அப்படிங்கிறது வாக்குடு வித் காட் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்குது. அதாவது நம்ம பாஷையில் சொல்லப்போனால் தேவனிடமிருந்து ஏதாவது பரலோக மன்னா கிடைக்குமா, அதை நம்ம வாழ்க்கையில் செயல்படுத்தலாமா அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தோடவே அவங்க இருந்து அப்படியே வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. இல்லைன்னா ஏனோக்கு எப்படி 1000 தூதர்களோடு நியாயந்தீர்க்க வருகிறார் அப்படிங்கிறதெல்லாம் அவருக்கு எப்படி தெரியும்? அதெல்லாம் தேவனோடு சஞ்சரித்ததுனால அவருக்கு அது வெளிப்படுத்தப்பட்டிருக்குது. இதிலிருந்து நமக்கு என்ன பாடம்னா, நம்ம தேவனோடு எப்படி சஞ்சரிப்பது? தேவனோடு சஞ்சரிக்கிறது நம்ம டெய்லி தேவனோடு சஞ்சரிக்கணும்னா டெய்லி தினமும் வேத வாசிப்பு அவசியம். தினமும் வேத வாசிக்கும் பொழுது தான் அவர் சில காரியங்களை நமக்கு உணர்த்துவார்.
அப்படி உணர்த்தும் பொழுது அதையை நம்ம வாழ்க்கையில் அப்ளை பண்ணணும், வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தணும். அதுக்கு பல தடைகள் வரத்தான் செய்யும், ஆனால் நம்ம சோர்வடைய வேண்டியதில்லை. ஏன்னா வேதத்தில் எழுதியிருக்குது, நீதிமான் 7 முறை விழுந்தாலும் எழுதரிப்பான். நீதிமானாக இருந்தாலும் அவரும் விழுவார், ஆனால் எந்திரிச்சிருவார். ஏன்னா அவருக்குள்ள ஒரு அந்த மன வருத்தம், பேதுரு மாதிரி மனம் கசந்து, தான் செய்த தவறுக்காக மனம் கசந்து இனி அதை செய்யக்கூடாது அப்படிங்கிறத நினச்சி அதை விட்டுட்டு தேவனோடு அதிகமாக நெருங்கி 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 செல்லுவதற்கு முயற்சி செய்கிறது. தேவன் வேதத்தின் மூலமாக மட்டுமல்ல, நம்ம வாழ்க்கையில் நடக்கிற பலவிதமான அனுபவங்கள், சில சிற்றைகள், இது மூலமாகவும் நமக்கு உணர்த்துவார் அப்படின்னு சொல்லி வேதத்திலேயே ரெக்கார்டு இருக்குது. அதனால் நமக்கு தினமும் வேத வாசிப்பு, ஜெபம் மிக 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 முக்கியம். நம்ம சாப்பிட்றோமோ சாப்பிட்லையோ, இன்னும் சொல்லப்போனால் பல்லு கூட விளக்கலையோ விளக்குறோமோ, ஆனால் தேவனோடு நம்ம ஜெபம் செய்ய வேணும், பைபிள் படிக்க வேணும். வேத வாசிப்பும் ஜெபமும் மிக மிக அவசியம். இப்படிப்பட்ட ஒரு உன்னதமான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள தேவன் தாமே நமக்கு கிருபை செய்வாராக. ஆமேன்.